மகர ராசி அன்பர்களே, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான நாளா அமைய போகுது. உங்க ராசிநாதன் சனி பகவான் தைரியஸ்தானமான 3ஆம் வீட்ல இருக்கறதால எந்த ஒரு விஷயத்தையும் துணிச்சலா செஞ்சு முடிப்பீங்க. உங்க முயற்சிகளுக்கு நல்ல பலன் கண்டிப்பா கிடைக்கும். கூடவே சுக்கிரன் பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் வீட்ல ரொம்ப நல்லா இருக்கறதால கலைகள்லயும் பொழுதுபோக்கு விஷயங்கள்லயும் ஆர்வம் கூடும். குழந்தைகள் மூலமா சந்தோஷம் கிடைக்கும். காதலிக்கிறவங்களுக்கு ரொம்ப சாதகமான சூழல் அமையும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வேற என்பதால் இந்த நல்ல பலன்கள் இன்னும் ஜாஸ்தியாகும். ஆனா உங்க ராசியிலேயே சந்திரன் இருக்கிறதால மனசுல ஒரு சின்ன அமைதியின்மை இருக்க வாய்ப்பிருக்கு. முடிவெடுக்கும் போது கொஞ்சம் அவசரப்படாம கவனமா இருங்க. சூரியனும் அஸ்தமனமான புதனும் 4ஆம் வீட்ல இருக்கிறதால உங்க அம்மாவோட உடல் நலத்துல கொஞ்சம் கவனம் தேவை. வீடு வாகனம் சம்பந்தமான விஷயங்கள்ல சின்ன சின்ன தடங்கல்கள் வரலாம். படிக்கிறவங்க இன்னும் கொஞ்சம் அதிகமா முயற்சி எடுக்கணும். குரு 6ஆம் வீட்ல இருக்கிறதால கடன் விஷயத்திலையும் உடல் நலத்திலையும் ரொம்ப எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது. ராகு 2ஆம் வீட்ல இருக்கிறதால பண விஷயங்கள்ல ரொம்ப கவனமாவும் பேசும்போது நிதானமாவும் இருங்க. கேது 8ஆம் வீட்ல இருக்கிறதால எதிர்பாராத செலவுகள் வரக்கூடும். புதிய முயற்சிகளை தைரியமா தொடங்குங்க, நிச்சயமா வெற்றி கிடைக்கும். குடும்பத்தினர் கூட, முக்கியமா உங்க அம்மா கூட மனம் விட்டு பேசுங்க. கலை பொழுதுபோக்கு விஷயங்கள்ல உங்களை ஈடுபடுத்திக்கோங்க. மனசு புத்துணர்ச்சியா இருக்கும். முக்கியமான பண முடிவுகளை அவசரப்பட்டு எடுக்காதீங்க. நிதானம் அவசியம். கடன் கொடுக்கவோ வாங்கவோ செய்யாதீங்க. வீடு வாகனம் சம்பந்தமான பெரிய முடிவுகளை இப்போதைக்கு தள்ளி போடுங்க. உங்க மன அமைதிக்கு இன்னைக்கு உத்திராடம் நட்சத்திர நாள் என்பதால் முருகன் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஓம் நமோ நாராயணாயங்கிற மந்திரத்தை சொல்லலாம். பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வரலாம். பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுக்கறது நல்ல பலன் தரும். இன்னைக்கு உங்களுக்கு மொத்தமா 4 நட்சத்திரங்கள் கிடைக்குது. நாள் சிறப்பா அமைய வாழ்த்துக்கள்.